ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர் இருந்த பிரகாரமாவே போட்டிருக்கா? இல்ல. அவர் இருக்கிற பிரகாரமாகவே. இல்ல நாமும் ஒரு நாள் இருப்போம்ன்னு போட்டிருக்கா? இல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறோம். பிரசன்ட்லி. அவர் இருக்கிற அவர் எப்படி இருக்கிறாரு? இப்ப ஆவி நிலைமையில இருக்காரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவானவர் இப்ப அவர் இயேசப்பா இந்த பூமியில வாழ்ந்த அந்த பிரகாரம் இல்ல. இப்ப ஆவி நிலைமையில இருக்காரு. அவர் இப்ப இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். வசனத்த நல்லா டீப்பா பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிறோம். நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த பூமியில இருக்கிறோம். அப்ப இருப்போம் அப்படின்னு போட்டிருக்கா? இல்ல இருக்கிறோம். இந்த பிரகாரமா தான் நாமும் இன்று இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்ப அவர் இப்போது எப்படி இருக்கிறார்? வெளிப்படுத்தும் விசேஷம் 19 அதிகாரம் 12 வசனத்திலே பார்க்கிறது. அவரது கண்கள் சூரிய பிரகாசம் போல அக்கினி பிழம்பாக இருக்கிறது. அதுபோல நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்ப இப்பொழுது அவரது தலையிலே முள்முடி அல்ல, பல நாடுகளின் கிரீடங்கள் இருக்கிறது. பல நாமமுள்ள அதிகாரம் என்று அதிகாரம் அவருக்கு இன்னும் நமக்கு இருக்கிறது அந்த அதிகாரம். இப்போது